வணக்கம் மக்களே. நம்ம கண்ணப்பரோட வரலாறு பார்த்துட்டு இருந்தோம். அது சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்திலேருந்து அந்த வாக்குகள்லாம் வந்தது. இப்போ எதாக இருந்தாலுமே ஒரு முன்னுரை முடிவுரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். அதன்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முன்னுரை சொல்லலான் இருக்கேன். கண்ணப்பர் அப்படிங்கிறவரை பார்த்துருப்போம். அவரோட வரலாறு இதில் தொடரும். இதற்கு முன்னாடி சேக்கிழார் அப்படிங்கிறவர் யார், இந்த பாடல்கள்லாம் எதனால் வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்டார்டிங் பாயிரம் திருமலை, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், இந்த அடியை எடுத்து கொடுத்தது இறைவன், நில உலாவிய மெயிர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதெல்லாம் மந்திரம் தான் சொல்லணும். ஏன் அப்படிங்கிறது உணர்ந்தால் தான் தெரியும். உணர்தல்குரிய பொருளை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த பாடல் கேட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், அப்படி உயிர்களோட அறியாமை அப்படிங்கிற நீக்கப்படும். அந்த உயிர்களோட அறியாமை அதோடு சேர்ந்து அகங்காரம் அப்படிங்கிற இந்த ஆணவ மலம் அனுப்புவதற்காக இப்படி ஒரு பாடல்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் ஆணவ மலம் அப்படிங்கிறத பற்றி. அது அனாதி தொட்டே நம்மோட இருக்கிறது. போகிறதுக்காக தான் இந்த பாடல் உருவாயிருக்கு. இது யார் சொல்லி பாடியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அனபாய சோழன். சோழ நாட்டுக்கு ஒரு பெருமையே உண்டு. மாதவம் செய்தது சோழ நாடும் கூட. ஏன் அப்படி இறைவனை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுமே இறைவனை உணர்ந்தாலும் அதை ஓத முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காது. தன் பெருமை தானறியா தன்மையன் இறைவன். அவனோட பெருமை என்னன்றதை இறைவனாலே சொல்ல முடியாத அளவுக்கு பெருமை கொண்டவன். அப்படிப்பட்ட இறைவன், தலைவன், எல்லாம் உடையவன் இறைவன். அவனை பற்றி நம்ம பேசுவோம். அடியார்களோட பெருமை வருது. அடியார்களோட பெருமை அப்படிங்கிறது இறைவனை தொட்டு தான் வரணும். இறைவன் தான் எல்லாத்துக்கும் முதன்மை இருக்கார். இருந்தாலும் அடியார்கள் அப்படிங்கிற அவங்களோட சிறப்பு நம்ம என்னன்னு பார்க்கணும். அடியார்களோட பெருமை உலகத்துக்கு தெரியறதுக்காக இறைவன் வந்திருக்காரு. எப்படின்னா உலகத்துக்கு தெரிகிறதுக்காக. எதற்கு தெரியணும், இப்படிலாம் ஒருத்தங்க வாழ்ந்திருக்காங்க, என்னை அடைந்திருக்காங்க, அதன்படி நீங்களும் வாங்க. அதுதான் ஒரு விளையாட்டாக தான் தெரியும். இருந்தாலும் இதுக்கெல்லாம் தவம் இருக்கணும். அந்த தவத்தை பற்றி ஒரு குறிப்பு நம்ம பார்க்கணும். சரியை கிரியை யோகம் ஞானம். மாணிக்க வாசகர் சொல்லிடுறது போல் சீலம் நோன்பு செறிவு அறிவு. சீலம் என்பது கோயிலை தூய்மை வைத்துக்கிறதா இருக்கட்டும், அவர்களுக்கு மலர் பறித்து கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த வேலையெல்லாம் பார்க்குறவங்க. அடுத்து நோன்பு, இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறது, நீர் கொண்டு பூ கொண்டு அபிஷேகம் செய்து அவரை வழிபடுறது. இந்த சீலம் யோகம் அப்படிங்கிற செறிவோடையும் தொடர்பு கொள்ளும். செறிவோடையும் தொடர்பு கொள்ளும், சீலத்தோடையும் தொடர்பு கொள்ளும். சீலம் புறம் சார்ந்தது, நோன்பு அகமும் புறமும் சார்ந்தது, செறிவு முற்றிலும் அகம் சார்ந்தது. இந்த மூன்றையும் தொடர்ந்து வந்தால் தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்பேற்பட்ட தவம், அந்த தவம்ன்ற விஷயத்துக்கு இதுதான் பொருள். இறைவனை வழிபடணும், அவர் புகழை பாடணும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அப்படிங்கிறது இறைவனோட மொழின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல பேர்த்த பாட வச்சு கேட்டிருக்காரு, பாடிக்கிட்டே இருங்கடான்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த வரலாறுகளில் நீங்கள் பார்க்க வருவீங்க. இதை ஒரு காப்பியம் தான் சொல்லணும். பெரிய புராணம் காப்பியம். காப்பியத்தோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சிவக சிந்தாமணி, இது போன்றதெல்லாம் இதெல்லாம் காப்பியங்கள் தான். நாட்டில் வாழ்ந்தவங்க, நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, அந்த நாட்டோட வளம், நகரத்தோட வளம், அங்கே வாழ்ந்த மக்களினோட செல்வ செழிப்பு, அவர்களோட தவம் எல்லாமே கலந்து வரும். நாகரிகம், பண்பாடு எல்லாத்தையுமே சொல்கிறது தான் ஒரு காப்பியம். இதில் எல்லாமே இருக்கணும். ஒரு தலைவன் தலைவியோட பாங்காக இருக்கட்டும், அங்கே வாழ்ந்த மக்களோட சூழ்நிலையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சொன்னால் தான் அது ஒரு காப்பியம். அப்பேற்பட்ட காப்பியத்தை சேக்கிழார் பெரிய புராணம்ன்ற ஒரு நூலில் நமக்கு தந்திருக்காரு. தெய்வ புலவர், இதற்கு முன்னாடி பார்த்த தெய்வ புலவர் வள்ளுவராக இருக்கட்டும், இவர் ஒரு தெய்வ புலவர் சேக்கிழார் பெருமானார். இவரோட திருவடிகள்லாம் வணங்கி தான் நம்ம இதெல்லாம் சொல்ல தொடங்கணும். வணங்கி சொல்ல தொடங்குறேன். அந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இந்த பாடலுக்கு அடுத்து உலகினோட அறியாமை நீங்கிறதுக்காக இந்த பாடல் வருது. அப்போ சொல்லுவார், அடியாரோட பெருமையை என்னால் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது, இறைவனை பற்றியே சொல்ல முடியாது, அவங்க அடியார்களை பற்றி எங்கிட்டு சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ஆசையோட. எனக்கு இருக்க ஆசை என்னை விட மாட்டேங்குது. இது போக அனபாயனும் அறிவுறுத்த இறைவன் அருள் செய்ய மொழிகிறார் சேக்கி. அவர் எப்படி சொல்கிறாருங்கிறத பார்க்கணும். எடுத்தோன்னே வந்துடுவார். திருமலை சிறப்பை பார்க்கணும். திருமலை சிறப்பில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு திருநீர் இருக்கும். திருநீரோட பெருமைக்கு ஒரு தனி பதியமே கொடுத்துருக்காரு திருஞான சம்பந்தர். அது கூன் பாண்டியனோட வெப்பு நோய்க்கு ஒரு கதை. அது தொடர்ந்து பார்ப்போம். அப்பேற்பட்ட அந்த திருநீர் அந்த இறைவன் மேலே இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கங்கில் பார்த்தீங்கன்னா மேலே வெள்ளை கலரில் சாம்பல் இருக்கும். அது போல் அந்த இமயமலையை காட்டுறாரு. எடுத்தோனையுமே கண்ணுக்கு வேலை கொடுப்பாரு. அதாவது நம்ம ஐம்புல வேடர்கள் பற்றி ஃபஸ்ட்டு சைவ சித்தாந்தம்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் பெரிய புராணத்தை படித்து புரிஞ்சுக்க முடியும். சைவ சித்தாந்தம் தெரியலனா பெரிய புராணம் கொஞ்சம்
விளங்காததாக தான் போய்கிட்டே இருக்கும். ஏன் விளங்கலை அப்படிங்கிறது வந்து தவம் வேணும். தவம் இருந்தால் தான் கேட்க முடியும். இதெல்லாம் சொன்னதவே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சொன்னோன்னையும் கேட்கறது கிடையாது. பலகாலம் சொன்னால் பலகாலம் சிந்திச்சா ஒரு காலம் தெளிவு வர ஒரு விஷயங்கள் இதெல்லாம். அதனால் பலகாலம் கேட்போம், பலகாலம் சிந்திப்போம், ஒரு நாள் தெளிவு வரும், இறைவன் அடைஞ்சு வீடு பெற்றுக்கு போவோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். புராணத்துக்குள்ளே போவோம். திருமலையை இந்த மாதிரி ஒரு மலையை காட்டுறாரு. அந்த பொன்மலை, பொன்னும் இருக்கும், பொன்னில் திருநீர் கலந்திருப்பது போல் அந்த மலையை காட்டி, அந்த மலையில் எப்பயுமே நிரந்தரமாக இருக்கிற இறைவன் அங்கே தான் வாசம் செய்கிறார், அதாவது வசித்து வருகிறார் இறைவன் அப்படிங்கிறாங்க. அவரோட பெருமைகளில் வந்து சொல்கிறப்ப அவரோட புகழுக்கு இழுக்கு வரக்கூடாது. இறைவனுக்குன்னு ஒரு புகழ் இருக்குது. அந்த இழுக்கை நான் வந்து தவறவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரை தாங்குகிற பொருள் இங்கே எதுவுமே கிடையாது. அவர் தான் எல்லாத்தையுமே தாங்குறாரு. சேக்கிழார் சொல்கிறப்ப இறைவன் அவன் இவன் சொல்லுவாங்க. எனக்கு வரமாட்டேங்குது. இருந்தாலும் இறைவன் அவர் தாங்கிறதுக்குரிய பொருள் எங்கேயுமே கிடையாது. அப்படி சொன்னோம்னா இறைவனோட புகழுக்கு இழுக்காயிரும். மலையில் இருக்கார், அந்த மலையவே தாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படி தான் சொல்லணும். மலையில் வாழ்ந்து வர இறைவன் அவரை பார்க்க போகிறாங்க. யாரெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். எடுத்தோன்னே கண்ணோட பெருமையை நம்ம சொல்லணும். ஐம்புலன்களில் கண் வந்து போய் பற்றக்கூடிய தன்மை கொண்டது. ஏனைய பொருள்கள் வந்து வந்தால் அறியும். கண் வந்து வானத்தில் பல கோடி கிலோமீட்டரில் இருக்க நட்சத்திரமாக இருக்கட்டும், நம்ம நிலாவாக இருக்கட்டும், பார்த்தோன்னே தெரியுது, போய் பற்றுது. ஆனால் காது அப்படிங்கிறது வந்து பல சவுண்டுகள்லாம் இருக்கும், அது பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் கேட்கும். அதே மாதிரி உணவோட சுவையாக இருந்தாலும் நாக்கில் வைக்கிறப்ப தான் தெரியும், நாற்றமாக இருந்தாலும் அது நுகரப்படும் போது தான் தெரியும், தொட்டால் தான் மெய் உணரும். நம்ம போய் இதில் இடித்தாலும் சரி. இப்படி கண்ணோட சிறப்பு, கண்ணுக்கு இப்பட்ட சிறப்பை ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஆன்மா வந்து கண் போல, இந்த உடலுக்கு ஆன்மா ஒரு கண் போல, ஆன்மாவுக்கு இறைவன் கண் போல. இந்த ஐம்புலனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை போக போக பார்ப்போம். எடுத்தோன்னு சொன்னோம்னா காதுக்கு வர்றாரு. துதும்பிகள் வாசிப்பாங்க. அது ஒரு கருவி, முழவு கருவி, இசைக்கருவிகள் நிறையா இருக்கும். அந்த கருவிகள்லாம் வந்து இசைப்பாங்க. அந்த இசை கேட்குது, மறை இசையும் கேட்குது. அதாவது மறை அப்படிங்கிறது வந்து வேதம், அதை மொழிந்தவர் வந்து இறைவன். அந்த ஒளியும் கேட்குது. எல்லா ஒளியும் கேட்க போகிறாங்க. எல்லா உயிர்களும் தொழுது நிற்கிறது இறைவனை. முனிவர்களும் தேவர்களும் அயனும் மாலும் எல்லாருமே நிற்கிறாங்க. நம்ம பிரம்மாவும் விஷ்ணுவும் தேவேந்திரன் இருப்பார். எல்லாருமே வணங்குறதுக்கு, இறைவனை வணங்குறதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க. பெரம்போட அந்த காவலர், கைலாய காவலர் நந்தியம் பெருமானார் நின்றுக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் வரிசைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாத்தையும் வரிசைப்படுத்திக்கிட்டு இருக்கப்ப அந்த மலையோட போக்கை காட்டுறாங்க. அடியும் முடியும் காண முடியாத இருவர்கள் தான் அந்த பிரம்மா விஷ்ணுவும். அவர் வந்து அன்னம் எடுத்து முடியை காண சென்றவர் தான் பிரம்மா. ஏனம் பன்றியோட வடிவத்தை எடுத்து தான் விஷ்ணு. போய் பார்த்தாங்களா அப்படின்னா இன்ன வரைக்கும் பார்த்தது தெரில. 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சேக்கிழார் சொன்ன பாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் அடியும் முடியும் காண முடியாமல் தவிக்கிற ஒரு தவிப்பை பற்றிய பாடல்களாக தான் தேவார பாடல்கள் ஃபுல்லாமே வரும். சாத்திரம், தேவாரம், சாத்திரமும் தெரியணும், தேவாரமும் தெரியணும். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்குது. சாத்திரம் முழுவதுமாக இருக்காது, ஆனால் இறைவனோட புகழை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறதா வந்து தேவாரம் இருக்கும். தேவாரமும் சாத்திரமும் ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக வந்து பெரிய புராணத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட புராணத்தில் அவர் வானத்துதிபிங்களோட சவுண்டெல்லாம் கேட்குது. எப்பயுமே இறைவன் வரப்போ இந்த சவுண்டு கேட்கும். மலை பொழியும். மலை பொழிஞ்சு இறைவன் வந்து நிற்பார். எப்படின்னா மேலே ஏறி வருவார். காளையோட மேலே தாயும் தந்தையும் காட்சி தந்து அடியார்களை அழைத்து செல்லும் ஒரு கதைன்னு தான் சொல்லணும். இந்த கதையோட நாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளாள சுந்தரர். ஆளாள சுந்தரர் யார் அப்படின்றத வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தோம்ல வரிசையில் நிற்க வச்சு நந்தியம் பெருமான் அடிச்சிட்ருக்காரு, வரிசையில் நிற்க சொல்லிட்டு. இப்படி இருக்கப்போ அங்கே ஒரு முனிவரை காட்டுறாங்க. அந்த முனிவர் யார் அப்படின்னா, அந்த விஷ்ணுவோட தலையிலே காலை வைத்தவர் தான் அந்த மாமுனிவர். அந்த மாமுனிவருக்கு தூய சீடர்கள் 1000க்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. அவங்களாம் வந்து அவரை வணங்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கலந்த பக்தியும் இருக்குது, பயமும் இருக்குன்ற மாதிரி தான். ஏன்னா தவம் செய்தவங்க, மாதவம் செய்தவங்க, அவங்கள்ட்ட யாரும் பேச முடியாது நின்று. அந்த மாதிரி ஒருத்தர் அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மலையில் உபதேசம் பண்ணுறப்ப வந்து ஒரு பேர் ஒளி வருது. அந்த ஒளியை பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்று வணங்கிட்டு அவங்க யோசிப்பாங்க. தவம் செய்தவர்கள் வந்து யோசித்தாங்க அப்படின்னா இறைவன் அறிவில் உணர்த்திடுவார். எல்லாத்துக்குமே இறைவன் அறிவில் உணர்த்துவார். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுபோல் உணர்த்திட்டார். உணர்த்துறதுக்கு ஒருத்தன் வேணும், காட்டுறதுக்கு ஒருத்தன் வேணும்.
காட்டும் உபகாரம் அப்படிங்கிற ஒரு இந்த விஷயத்தை பார்ப்போம். அதாவது நம்ம வந்து இந்த உலகத்தை காண்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சத்தியமாக நம்மளால் முடியாது. இறைவன் வந்து 36 கருவிகளை கொடுத்து அதற்கு வந்து துணையாக அருளை கொடுத்து நம்மளை எல்லாத்தையும் காட்ட வச்சுக்கிட்டு இருக்கான், கேட்க வைக்கிறான், பேச வைக்கிறான், நுகர வைக்கிறான், சிந்திக்க வைக்கிறான், அப்படி தான் சொல்லணும். அதுபோல் அறிவில் உணர்த்துறாரு யார் அப்படின்னா ஆளாள சுந்தரர். பார்த்தோன்னே வணங்கி காலில் விழுந்துருவாங்க. எப்படி இறைவனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அதுபோல் அவங்க அடியார்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட புகழெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இறைவனை போய் அடையணுன்றதுக்காக இறைவன் அவங்க புகழை வந்து உலகுக்கெல்லாம் தெரியப்படுத்தியிருக்காரு. அதற்காக பல வேடம் கொண்டு வருவார் இறைவன். அதை போக போக பார்ப்போம். இந்த பெருமையெல்லாம் உடைய ஆளாள சுந்தரரை பார்த்து வணங்கி விழுந்துட்டார். சீடர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் யாரையும் வணங்க மாட்டீங்களே, ஏன் இப்படி அப்படின்றப்ப அன்னவன் பேர் ஆளாள சுந்தரன் சொல்லி ஆரம்பிப்பார். இதை சேக்கிழாரோட வாக்கில் படிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். படிக்கணும். நான் சொல்கிறத மட்டும் கேட்கக்கூடாது, நீங்களும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா தான் எனக்கு மேலே கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே இறைவன் அறிவில் உணர்த்துறது தான், உங்களுக்கு உணர்த்துவான். அது எந்த வகையில் உணரணும், சரணடைதல் மூலியமாக தான் உணர முடியும். அந்த ஏற்பட்ட அந்த ஆளாள சுந்தரர் யார்? இறைவனுக்கு வந்து பூ தொடுத்து மாலை கொடுத்து அது போக திருநீர் கொடுத்து அவருக்கு தொண்டு செய்துன்ற ஒரு தொண்டர் பல காலமாக இருக்காங்க. எத்தனை காலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேக்கிழார் குறிப்பிடலை. இப்போ ஏற்பட்ட அந்த ஆளாள சுந்தரரையும் அதே மாதிரி சேடிமார்கள் இருப்பாங்க. அப்பனுக்கும் அம்மைக்கும் பூ தொடுத்து குங்குமம் கொடுக்குறதா இருக்கட்டும், இவர் திருநூல் கொடுப்பாருன்னா அவங்க குங்குமம், மலர்கள், மற்ற ஏனைய இதெல்லாம் கொடுக்குறவங்க. இவங்க ரொம்ப காலமாக வந்து இந்த பணிகள் செஞ்சுட்டு வராங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது இல்லை. இப்போ 2 பேர்த்தையும் பார்க்க வைக்கிறாரு. யார்? நம்ம திருக்கண் நோக்கத்தை செலுத்துபவராகிய இறைவன். அவருக்கு எப்பயுமே ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு சாதாரண விளையாட்டு இல்லை, நமக்கான விளையாட்டு. அது ஏன் அப்படின்னா அவர் நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிக்கிற இறைவன் நினச்சி விட்டார். என்ன அப்படின்னா தீதில்லா திருத்தொண்டர் தர மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திர நீ செல்லு அப்படின்னு சொல்லி சுந்தரரை எப்படி அனுப்ப போகிறாரு. பூ பறிக்க திருக்கண் நோக்கத்தை செலுத்தி விட்டாங்க. நேராக 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. யாருன்னு இத்தனை நாள் மலர் பறித்தோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், யாருன்னே தெரியாது. பார்த்துட்டாங்க, கண்ணு பார்த்து மனசில் ஒரு குற்றம் எழுந்துருச்சு. வினைன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் இந்த மண்ணில் அவதரிக்க முடியும். வினை இல்லை அப்படின்னா நம்ம இறைவனோடு இருப்போம், நமக்கு இந்த பூமியில் வேலை கிடையாது. வினையை கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தேன், ஏன் நீ பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டு நீ மண்ணுக்கு போய் இத்தனை நாள் நீ வாழணும்னு சொல்லணுனையும் என்னதான் இருந்தாலும் இறைவன் விட்டு மையல் மானுடமாய் மயங்கிடும்போது வையத்தில் வந்து தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சுந்தரர் கேட்பார். ஏன்னா அந்த மண்ணுக்கு வந்தோம்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்து இந்த மண்ணோட தான் நம்ம வாழணும். இறைவனையும் மறந்துடுவோம், நம்மையும் மறந்துடுவோம். அதாவது ஆன்மாவை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா ஆன்மா தன்னையும் அறியாது, தன்னோட தலைவனையும் அறியாது, கடைசியில் என்னத்தை அறியும்னு கேட்டிங்கன்னா ஒன்றத்தையுமே அறியாது. ஆங்காத்தோட மாட்டி அறியாமையில் சிக்கி சின்ன பின்னமாகறதான் நம்மளோட நிலமை. இது இருந்தாலும் ஒரு டிக்கில் வச்சுக்கோங்க. பேர்பட்ட அந்த ஆளாள சுந்தரர் கேட்டுட்டாரு. அவனை தடுத்தாட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அனுப்பிச்சி விட்றாரு. அவங்க அடுத்து மண்ணுக்கு வந்து என்ன நிலைமை ஆக போகுது அப்படிங்கிறத வந்து இந்த வரலாறில் நம்ம பார்க்க போகிறோம். மாதவம் செய்த தென்திசை. நம்ம மட்டும் சாமியை கும்பிடல, நமக்கு முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த மண் வந்து பல ஆண்டு பழமையானது. பல பேர் செய்த அந்த சீலம், நோன்பு, செறிவு, அதன் காரணமாக தவம், இந்த தவத்தால் தான் அந்த மலை வருதுச்சு. எந்த மலை அப்படின்னா அந்த இறைவன் தங்கி இருக்க கைலாய மலை. இதெல்லாம் ஒரு கிளை. இங்கே இருக்க கோயில்கள் ஃபுல்லாக கிளை அப்படின்னா அந்த கிளையோட மலர் தான் அந்த கைலாய மலை. மலர் போல் அந்த கைலாய மலை இந்த தென்திசை மாதவத்தில் வந்தது தான் அந்த கைலாய மலை. அங்கே தான் இறைவன் தங்கியிருக்காரு. அடியும் முடியும் காண முடியா இறைவன். பிரம்மா விஷ்ணு அங்கே தான் பூவோட நிற்கிறாங்க. இறைவனை பார்க்க முடியலை. இடத்துலேருந்து ஆளாள சுந்தரரை அமுச்சு விட பிளான் போட்டு மண்ணுக்கு அமுச்சு விட்டார். இதுக்கப்புறம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் மீதியை பார்ப்போம்.